தூர்தர்ஷன் தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் இங்கே எடின்பரோ ஸ்காட்லாண்டில் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸ்காட்லாண்ட் வந்து யூகேயில் இருக்குது. நானும் என்னோடய குடும்பமும் இங்கே ஒரு 7 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் இதை தாண்டி வாழ்க்கையில் வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வரலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா வாரம் சனிக்கிழமைகளில் சம்பிரதாய பஜனை வந்து எங்கள் மாமாவோடைய யாகத்தில் வடசென்னை ஞானானந்த மண்டலி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் ஆரம்பித்து 53 வருஷங்களாக ராதா கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட இந்த மாதம் நடந்தது. ஸோ அது மூலமாக நான் என்னுடைய அப்பா அம்மா என்னோடய பாட்டி தாத்தா எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து, அப்புறம் மற்ற வீடுகளில் யார் யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க வீட்லேயும் அந்த சம்பிரதாய பஜனையை சனிக்கிழமைகளில் நாங்கள் பண்ணி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி வளர்ந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இங்கே நம்ம சனாதன தர்மத்தையும் நம்மளுடைய ஹிந்து வழிபாடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பாக அதை சொல்லித்தரணும், அதை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அதனால இங்கே நாம சங்கீர்த்தனம் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு என் நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடின்பரா ஹிந்து மந்திரில் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூடி இந்த சம்பிரதாய பஜனையை சிறப்பாக பண்ணிட்டு வரோம். இப்போது இந்த மாதம் வந்து ராமநவமி இருந்ததுனால ராமநவமி சிறப்பு பஜனை நாங்கள் பண்ணோம். ஸோ இது ரொம்ப சிறப்பாக நடந்தது. குழந்தைகள்லாம் வந்து ராமாயண் குவிஸில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பல அபங்கங்கள், பல தமிழ் கீர்த்தனைகள், தெலுங்கு கீர்த்தனைகள், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் வந்து நீங்கள் இந்த சம்பிரதாய பஜனையில் பார்க்க முடியும். அது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் சம்பிரதாய பஜனையை வந்து நம்ம சொல்லலாம். அதனால இது வந்து இந்த ராமநவமி சிறப்பு பஜனை நாங்கள் எப்படி நடத்தினோங்கிறத தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய மற்ற சிறு சிறு விஷயங்களை பற்றியும் நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க. தமிழ் பயிலறதை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து கொண்டு வரது அப்படிங்கிற முயற்சியில் திவ்யா என்னுடைய தோழி இருக்காங்க, திவ்யா ராஜாராமன், அவங்களும் நானும் இணைந்து அவ்வை தமிழ் பக்தி இசை மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2 வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு வரோம். ஸோ அதுலேயும் வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து குழந்தைகள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாரம்பரியம் மிக்க தமிழ் இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம்லேருந்து பக்தி பாடல்களை தேர்வு செஞ்சு நாங்கள் ராகம் தாளத்தோடு இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே கற்பிச்சுட்டு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிவன் கோவில்கள் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒன்று இல்லையா? ஸோ அதனால சனிப்பிரதோஷ வழிபாடுகளையும் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே எடின்பரா ஹிந்து மந்திரில் சனிப்பிரதோஷ வழிபாடும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மூலமாகவும் இந்த தேவாரம், திருவாசகம், பிரதோஷத்துக்குன்னே உரிய அந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் கடைபிடிச்சு அதையும் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வரோம். நீங்கள் ராமநவமி சிறப்பு பஜனையை பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. Sampradaya Bhajan's meaning and significance. So, singing the divine names and the glory of God collectively as a group, always these group prayers are powerful, is the most relevant and the best way for one's progress in life in this cycle of time, that is Kaligala. The word bhajan refers to the act of collective singing of divine names. It stems from the Sanskrit root bhaj, meaning to give, to distribute, to belong, to love, etc. And in Sanskrit we have Narayana Tirtha, Sadasiva Brahmendra, Adi Shankaracharya and Sri Kanchi Mahapiriva. I have also given further links for something called as Guru Charitra Manjari. Rama 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 Narayana Hari 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 Narayana Durita Nivarana Hari Narayana Durita Nivarana Paramananda Sadakshita
यात्र गयन्ति तत्र तिष्ठामि नारद। नमोस्तु वन्ताय सहस्रमूर्तये सहस्रपद शिरोरुभे सहस्रनामे पुरुषाय सस्वते सहस्रकोटियुगधारिणे नाम बुद्धिर्बलं यशोधैर्यं
Ramabhadra Raya Ramachandra Raya Ramabhadra Raya Ramachandra Ramachandra
की गौरी पति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन रामानंद की तपोवन रामानंद ज्ञान गुण आचार किया तो शुभ की रूप पर तोड़ी ज्ञान आचार किया तो शुभ की रूप पर तोड़ी कटे कटा कटा सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन रामानंद की तपोवन रामानंद की कहत कबीरा. So this is Kabir Das song, right? कहत कबीरा सुनो सुनो हे भाई सुनो कहत कबीरा सुनो भाई कहत कबीरा सुनो भाई राम मिलत है भक्ति कहत कबीरा सुनो भाई राम मिलत है भक्ति जंतर मंतर लाट पटोले राम वचन से मुक्ति जंतर मंतर भक्तो होवे राम वचन से मुक्ति सीतापति रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन रामानंद की तपोवन रामानंद की. रामचंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन रामानंद की तपोवन रामानंद की. सीताराम राधा राम 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 जानकी नाथ स्मरणं जय जय राम. Patient. Suprabha. Lord Rama, your voice. Suprabha. Thank you. Now, what is the sixth kanda in Ramayana? Sixth. Okay, let me. Any others? Sixth kanda in Ramayana. Uttarakanda. Thank you. Uttarakanda is the seventh one. So in Valmiki Ramayana we have this additional Uttarakanda where Sita herself was able to prove by doing the Agni Pariksha. So Yuddhakanda. Now in Yuddhakanda, who are the main characters in Yuddhakanda? Ravan. Thank you. Yes. Prabhu Mutrika Meli Mukhamani
निधान सुजानुशील स्नेहु जानत रावरो इहि भांति गौरी असीस सुनि सिया सहित हिय हर्षियली तुलसी भवानी पूजी पुनि पुनि मुड़ित मन मंदिर चली जानी गौरी अनुकूल सिया हिय हर्षान जान कहीं मंजुल मंगल मूल भंग अंग फरकन लगी सिया बलरामचंद्र भगवान की जय पवन सुत हनुमान की जय। त्याची ख्याती काय सांगू, त्याची ख्याती काय सांगू, माझे माहेर बंधरी आहे वीररे चारी, आहे वीररे, आहे वीररे, आहे वीररे चारी। विठ्ठल विठ्ठल पांडुरंगे, विठ्ठल विठ्ठल पांडुरंगे, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग. Now, there is a river called Chandrabhaga in विठ्ठल पांडुरंगे, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग, विठ्ठल पांडुरंग. All these saints in the painting they mention their name, but not everyone. Madhusudana, Madhava Govinda, Madhusudana, Vasudhara Madhusudakara Vadana, Vasudhara Madhusudakara Vadana, Mukhamimam Sangrahana Hare, Mukhamimam Sangrahana Hare, Jaya Jaya Devadi Deva Vipo, Krishna Vipasalate, Jaya Jaya Devadi Deva Vipo. Leepa. मणिगणभूषण मधुरानायक, मणिगणभूषण मधुरानायक, भक्तजन प्रिय भवमोचनादेवा, भक्तजन प्रिय भवमोचनादेवा, चिन्तित फलद सिद्धानन्द केशव, चिन्तित फलद सिद्धानन्द केशव, दीपमिमं संग्रहाण हरे, जय जय देवादिदेव विभो, गोपाल कृष्ण जय जय देवादिदेव विभो. We need more panakam. So I will mention whatever we have got here. So we've got panakam, buttermilk. Can we open it? Buttermilk, panakam, payasam, lemon rice, and then moong dal salad, fruit salad, puliyogre. Anything else? And sesame seed rice. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இந்த போட்டோல சரஸ்வதி தேவி எவ்வளவு வெள்ளை வந்து உடை அணிஞ்சிருக்கிறாங்க, வெள்ளை தாமரையில இருக்கிறாங்க. அப்படி அத வந்து அப்படியே வந்து வர்ணிக்கிறாங்க புலவர். ஓகேவா? வெள்ளை கலையுடுத்து, வெள்ளை எல்லாரும் அப்படியே சேர்ந்து முதல்ல என் கூட சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா ஏன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு என் கூட சொல்லுங்க. வெள்ளை கலையுடுத்து,
வெள்ளை பனி பூண்டு. முதல்ல வெள்ளை கலையுடுத்துனா வெள்ளை ட்ரெஸ். ஓகேவா? அவங்க ட்ரெஸ், அவங்களுடைய ஆடை, ஆடை வந்து வெள்ளை நிறம். வெள்ளை பனி பூண்டுனா அவங்களோட ஆபரணங்கள், அவங்களோட ஜுவல்ஸ், அதுவும் வெள்ளை நிறம். வெள்ளை கமலத்தில். சொல்லுங்க. வெள்ளை கமலம்னா லோட்டஸ். ஓகே. வெள்ளை தாமரை. தாமரைன்னு கூட தமிழ்ல இன்னொரு பேர் உண்டு. கமலம் அப்படிங்கிறது லோட்டஸ். அப்படி அந்த லோட்டஸ் மேல வீற்றிருப்பாள். வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள், உட்கார்ந்திருப்பாள். she sat on the lotus, white lotus. ஓகே, சொல்லுங்க. வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில். அரியாசனத்தில். அரியாசனத்தில் சொல்லி பாருங்க. அரசரோடு எம்மை அரியாசனம் வைத்தாய். அந்த கதை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த அரசரோட அதனோட சேர், அதுதான் சேரை தான் நம்ம வந்து அரியாசனம்னு சொல்லுவாங்க. நம்ம உட்கார்ந்துருக்க சேர் மாதிரி இல்லாம இட்ஸ் நல்லா பிக்கா இருக்கும் இல்லையா? அந்த சேரையே அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவரையும் உட்கார சொன்னதுனால, அரசருக்கு ஈக்குவலா உட்கார வச்சதுனால அவருக்கு தேங்க் பண்ணி யார் உட்கார வச்சா? நம்ம சரஸ்வதி தேவி உட்கார வச்சாங்க. அதனால சரஸ்வதி தேவிக்கு இப்ப வந்து இந்த பாட்டை வந்து அவர் தேங்க் பண்ணி பாடினாரு. நீங்களும் இந்த பாட்டை இப்ப ஆன்டி சொல்லி கொடுப்பாங்க. 2 லைன்ஸா போடலாமாங்க? எப்படி? அதான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 3 வாலண்டியர்ஸ் லாஸ்ட் டைம் மாதிரியே. யார் இப்போ ஃபர்ஸ்ட் 3 வாலண்டியர்ஸ்? ஓகே. விஜயாம்பிகா, விஜயாம்பிகா, பிரகதி 3 பேரும் கை தட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ விஜயாம்பிகா நீங்க சொல்லலாம், நான் சொன்ன அப்புறம். சரிங்களா? ஓகே, இப்போ தாளம் ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு, அப்புறம் லிட்டில் ஃபிங்கர், and then your ring finger, and then middle finger. Okay, 1 2 3 4. அப்புறம் 5 6 7 8. ஓகே. வெள்ளை கலை உடுத்து வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு ஓகே, தேங்க் யூ விஜயாம்பிகா. இப்ப ஆத்ரிகா இப்ப சொல்ல போறீங்க. அதே லைனை சொல்லலாமா இன்னொரு வாட்டி? ஆத்ரிகா. ஓகே. வெள்ளை கலை உடுத்து கலை. வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? இப்போ who's next? பிரகதி. ஓகே, பிரகதி இப்போ செகண்ட் லைன் சொல்ல போறாங்க. சரியா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆமா, ஆண்டி வந்து ஃபர்ஸ்ட் லைன் பாடிட்டு செகண்ட் லைன் சொல்லுவேன், அந்த செகண்ட் லைன் மட்டும் நீங்க சொல்றீங்க. சரியா? வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு, அது ஃபர்ஸ்ட் லைன். வெள்ளை கமலத்தில் வெள்ளை கமலத்தில் கமலத்தில் மட்டும். வெள்ளை கமலத்தில் வெரி குட். வீற்றிருப்பாள்
வெரி குட். ஓகே ஓகே வியோமிகா. ஓகே தேர்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாடிடுறேன், தேர்ட் லைன் ஆரம்பிக்கும் போது நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன். வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். இது வரைக்கும் 16 பீட்ஸ் வந்துடுறது இல்லையா? 8+8 2 வாட்டி வந்தாச்சு. இப்போ ஒரு தட்டு தட்டிட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? வெள்ளையரி யாசனத்தில் ஒரு தட்டு தட்டிட்டு. ரெடி? கோமிகா. வெள்ளையரி யாசனத்தில் ஒரு தட்டு தட்டிட்டு வெள்ளை அரியாசனத்தில் வெள்ளையரி ஆசனத்தில். வெரி குட். அரசரோடெம்மை அரசனும் தெம்மை. அரசரோடு எம்மை, அதுதான் அரசரோடெம்மை. அப்படி சரியாசனம் சரியாசனம். அது வரைக்கும் நிறுத்தணும், அங்க நிறுத்தணும், ஒரு பாஸ் கொடுக்கணும். சரியாசனம் வைத்தாய் வைத்தாய். சரியாசனம் வைத்தாய். எல்லாரும் திருச்சிற்றம்பலம் சொல்லிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஜேர்னி, ஒரு லைஃபோட ஜேர்னி எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த சிவபுராணத்தை படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இது நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்து அருளியிருக்காங்க. இதனால இதை நம்ம வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க, சின்ன பசங்க மெமரைஸ் நம்ம ட்ரை பண்ண, அதிகம் கேளுங்க, தினமும் ஒரு தடவை கேளுங்க, படிங்க, பெரியவங்க எல்லாருமே படிங்க. படிக்க படிக்க கேட்க கேட்க உங்களுக்கே அந்த சிந்தனை தேன் போல ஊரும், நிறைய சிந்தனைகள் தோன்றும், நம்மளோட அறியாமை இலகும், துன்பங்கள் மறையும். இந்த கூட்டு பிரார்த்தனை கூட இந்த ஊர் இப்ப நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பேரிடர், போர், இது போன்ற துன்ப சம்பவங்கள்லாம் மறைந்து வளர்ச்சியும் வாய்ப்பும் எல்லாருக்கும் பெருகி எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம இந்த வழிபாட்டை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம், இறைவனை வழிபடலாம். நன்றி.